வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 7வது வினாவாக வந்த எண்கோளம் கூட்டல் விருத்தி என்னவங்கள் படித்து முடிக்காத ஆடி எண்கோளம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்வதற்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரியோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறோம்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 7வது கேள்வி. மாணவன் ஒருவன் வெற்று உண்டியலில் முதல் நாள் ரூபாய் 20ஐயும் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் ரூபாய் 50 வீதமும் இட்டு வருகின்றான். அப்போ முதலாம் நாத்து உண்டியலை எடுத்து உண்டியலை சேமிக்க துவங்குறான். இதுக்கு ஒரு சின்னனா நீ ஒரு ஐடியாவாக ஒரு படத்துக்கு ஒரு உண்டியல், குட்டி உண்டியல். அந்த குட்டி உண்டியலுக்குள்ள அவன் காசை போடுறான். அவன் முதலாம் நாத்து அந்த காசு போட்ட காசு 20 ரூபா தான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 50 ரூபா போடுறான். இதுக்குள்ள இன்னும் ஒரு 50 ரூபா, பிறகு இன்னும் அடுத்த நாத்து இன்னும் ஒரு 50 ரூபாண்டு 50 ரூபா உண்டியலை எடுத்துக்கொண்டு வந்தான். காசு உள்ளுக்குள்ளே போடுறது எண்கோளத்தில் இருக்கும்டா இல்லை. ஏன்னா முதல் நாத்து 20 ரூபா போடுறான், 2ஆம் நாத்து 50 ரூபா போடுறான், 3ஆம் நாத்து 50 ரூபா போடுறான், 4ஆம் நாத்து 50 ரூபா போடுறான். இது எண்கோளத்தில் இருக்கோ? இல்லை. ஏன்னா முதல் நாத்தையை விட்டு மிச்ச நாள் எல்லாமே 50 ரூபா தான் போகுது. இது எண்கோளம் இல்லை. நீ 10ஆம் நாத்தை எவ்வளோ போட்டான்ன்றாலும் 50 ரூபா தான்ன்றது தான் தெரியும். ரைட். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, உண்டியலுக்குள்ள இருக்கிற பணம் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் 50 வீதம் இட்டு வருகின்றான். முதலாம், 2ஆம், 3ஆம், 4ஆம் நாட்களில் உண்டியலில் உள்ள பணத்தை உண்டியலில் உள்ள தொகையை முறையே எழுதுக. உண்டியலில் முறையே என்றால் ஓர்டரில் எழுதுறது. முதலாம் நாத்தித்திர 2ஆம் நாத்தித்தினே அது இல்லை, ஓர்டரில் எழுதுறது, எண்கோளமாக எழுதுறது தான் இங்கே சொல்லப்படுது. முதலாம் நாத்து இவன் போட்ட 20 ரூபா தான் உண்டியலில் இருக்கு, ரூபாய் 20. 2ஆம் நாத்து இவன் 2ஆம் நாத்து ஒரு 50 ரூபா போடுறான். அப்போ 50 ரூபாவும் சேர்த்தா மொத்தம் எவ்வளவு இருக்கும் உண்டியலில்? 70 ரூபா இருக்கும். 3ஆம் நாத்து என்னமோ ஒரு 50 ரூபா போடுறான். அப்போ உண்டியலில் எவ்வளவு இருக்கும்? 120 ரூபா இருக்கும். 4ஆம் நாத்து என்னமோ ஒரு 50 ரூபா போடுறான். ஸோ உண்டியலில் எவ்வளோ இருக்கும்? 170 ரூபா இருக்கும். இந்த முறை இதில் எழுதப்படுவது எங்களுக்கு உண்டியலில் உள்ள பணம். உண்டியலில் இடுகின்ற பணம் எண்கோளம் இல்லை, உண்டியலில் உள்ள பணம். இப்போ 10ஆம் நாளில் இருக்கிற உண்டியலில் இருக்கிற காசு இந்த எண்கோளத்து இந்த 10ஆம் உறுப்பாக இருக்கும். அப்புறம் யார் 11ஆம் ஆண்டு பிள்ளைகள்லாம் இதில் எஸ்என்னை கொண்டு வந்து கிளக்குங்கள். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, எஸ்என் டிஎன் எல்லாம் இல்லை. இது காசு உண்டியலுக்குள் உள்ள காசு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது நார்மலாக ஒரு வசன கணக்கு டைப்லையுமே செய்யக்கூடிய கேள்வி. 2வது கேள்விக்கு வருவோம். 2வது கேள்வி. மேலுள்ள தொகையை ஒரு எண்கோளத்தில் அமைந்தால் எண்ணாம் உறுப்புக்கான கோவையை காண்க. சிம்பிளாக சொல்லலாம். 50 50 கூடுது, 50 50 கூடினா 50 எண். ஆனால் 50 எண்ன்றது முதலாம் உறுப்பு 50 வரணும். இது 20 தான் வருது.
அதை விட 30 குறைவு. 50 எண் சய 30. இல்லை கொஞ்சம் விளக்கமாக எழுத போகிறேன்னுண்டா முதலாம் உறுப்பை 50 தர 1 சய 30. 50 50 கூடணும்னா 50 50 சம்மந்தப்படுத்தணும். 50 தர 2 சய 30 ரெண்டாம் உறுப்பு. மூன்றாம் உறுப்பு என்று சொன்னோம்னா 50 சய 3 150, அதுலேருந்து 30 கழிச்சா 120. அப்போ என்னாம் உறுப்பு என்று சொன்னால் 50 தர எண் சய 30, அதுதான் அந்த 50 எண் சய 30. நீங்கள் நேரடியாக போடலாமடா, நாங்கள் தரம் 9லேயே அந்த நேரடியாக போடுறதுக்கு நாங்கள் படிச்சிட்டோம். அப்போ நாங்கள் இதை சுற்றி வளைச்சி செய்யணும் இல்லை, அதை நேரடியாகவே செய்யக்கூடிய கேள்வி. மூன்றாம் கேள்விக்கு போவோம். மூன்றாம் கேள்வி, அவர் எத்தனையாம் நாளில் ரூபா 840 சேர்த்திருப்பார். அதாவது இந்த எண்கோளத்தில் 870 எத்தனையாம் உறுப்புண்டு காணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் இப்போ இவ்வளோ காசு எத்தனை இவ்வளோ நாளில் எத்தனை காசு, இப்போ 10வது நாளில் இவ்வளோ காசு உண்டியலில் இருக்குமென்று கேட்டால் உண்டியலில் உள்ள பணம் தான் எண்கோளம். ஆகவே 10ஆம் நாளில் இருக்கிறது 10ஆம் உறுப்பாக இருக்கும், 10ஆம் உறுப்பை காண்றது. ஆனால் இந்த முறை என்ன சொல்லப்படுதுண்டா, ஒரு நாள் ஏதோ ஒரு நாளில் 870 ரூபா உண்டியலில் இருக்குது. எப்போ 870 ரூபா இருக்குமெண்டா இது என்ன உறுப்பாக இருக்கணும். அதாவது இந்த எண்கோளத்து இந்த பொது உறுப்பு எப்போவோ ஒருக்கா 870 விடைய தரப்போகுது. என்ன பெருமானத்துக்கு, அதாவது இந்த எண்கோளத்தை தரம் 9 அறிவோடு செய்கிறதுண்டா இந்த எண்கோளத்தின் பொது உறுப்பை 870க்கு சமப்படுத்தணும். 10ஆம் ஆண்டுக்குரிய அறிவோடு செய்கிறதுண்டா டிஎன் சூத்திரம் இருக்குது பிள்ளைகள், டிஎன் சூத்திரம் இருக்குது, அதில் பிரதிவிடணும். ஆனால் நான் இது 10ஆம் ஆண்டுக்குரிய செகண்ட் டேர்ம் பேப்பர் தானே. அப்போ 9ஆம் ஆண்டு அறிவோடையே செய்கிறேன். இந்த 30 அங்கால போனால் கூட்டுப்படும், கூட்டுப்பட்டால் கூட்டுமன் ஒரு 900. அப்போ ரெண்டு பக்கம் நாங்கள் 50ஆல் வகுத்தமெண்டா எங்களுக்கு என்ன காணக்கூடியதாக இருக்கும், என் சமன் 18 அப்படின்ட்டு வரும். ஆகவே எங்களுக்கான விட, ஆகவே 18வது நாளில் இதை வேறு என்ன மாதிரி மனசால காண்றேன்டா, முதலாம் நாற்று போட்ட 20 ரூபாவை விட்டுட்டா 850 ரூபா இருக்கும். அப்போ முன்னம் 50 ரூபா படி எத்தனை நாள் தேவைப்படும்டா 17, 17 முண்டும் 18 அப்படியும் பார்க்கலாம். பொது உறுப்பை வச்சு கொண்டும் காணலாம். பொது உறுப்பை வச்சு கொண்டு காண்றதை தான் இங்கே கேள்விப்படுது. 4வது கேள்வி ரொம்ப இலகுவான கேள்வி. 4வது கேள்வி பார்த்தோம்னா, அவர் 30 நாட்களில் சேகரித்த தொகை ரூபாய் 500 பெறுமதியான 3 பயிற்சி புத்தகங்களை வாங்க போதுமா. அப்போ 500 பெறுமதியான 3 பயிற்சி புத்தகங்களை வாங்கணுமெண்டா அவருக்கு எவ்வளவு வேணும்? 3 புத்தகங்களுக்கும் தேவையான பணம் எவ்வளோடா, 500 ரூபா வீதம். 3 புத்தகம் 1500 ரூபா தேவை. அப்போ ரூபா 1500 தேவை. இப்போ இந்த 1500 ரூபா இவருக்கு 31 நாளில் கிடைக்குமான்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் விட்ட பணம் இங்கே இருக்குது. அப்போ 31வது நாளில் உண்டியலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு காணலாம். இல்லையண்டா முதல் நாள் 20 ரூபாவை தவிர மிச்ச நாளெல்லாம் 50 ரூபா படி 1500, இங்கே 1500 20 1520 ரூபா உண்டியலில் இருக்குமெண்டு மற்ற விதத்துலேயும் காணலாம். எண்கோளத்தை வச்சு காண்றதுண்டா இந்த பொது உறுப்பு, அதாவது இந்த உண்டியலில் உள்ள பணம் தான் இங்கே எண்கோளம். ஆகவே நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 31 போட போகிறோம். 4வது வினா, எங்களோட பொது உறுப்பில் எண்ணுக்கு பதிலாக 31 போட்டோம்னா 31ஆம் உறுப்பு வரும். 31ஆம் உறுப்புன்றது 31ஆம் நாள் உண்டியலில் இருக்கிற பணம். ஏன்னா இது இந்த எண்கோளம் 31ஆம் நாள் உண்டியலில் இருக்கிற பணத்தை தான் தரும். இது 1550 வரும். அதுலேருந்து 30 கழிச்சா 1520 ரூபா உண்டியலில் இருக்குது. ஆகவே கேட்ட கேள்விக்கான விட ரூபாய் 1520 ரூபா எங்களோட உண்டியலில் இருக்கும். நமக்கு தேவை ரூபாய் 1500 தேவை. 1520ன்றது ரூபாய் 1500 விட கூடியது. ஆகவே போதுமானதா, அப்படித்தானே கேட்டது, போதுமானதா புத்தகங்களை வாங்க போதுமானது என காட்டுக. ஆகவே போதுமானது. ஆகவே புத்தகங்களை வாங்குவதற்கு அத்தொகை போதுமானது என கேட்ட கேள்விக்கு நீங்கள் கட்டாயம் விட கொடுக்கணும். சரி பிள்ளைகள், மிக இலகுவான கேள்வி. புள்ளித்திரத்தை சொல்கிறேன், ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எண்கோளம் உருவாக்குறதுக்கு உண்மையாக 1 மார்க்ஸ் தான், அதுக்கு மேலே போடலாது. பொது உறுப்புக்கு 2 மார்க்ஸ், நேரடியாக சொன்னாலும் சரி சுற்றி வச்சு சொன்னாலும் சரி. அதே மாதிரி இதில் கண்டுபிடிச்சி இதில் எங்களுக்கு இந்த விடையை சொல்கிறதுக்கு எதுக்கும் ஸ்கீமை பார்ப்போம்டா, கொஞ்சம் மார்க்ஸ் காணாமல் பட்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்கீம் ஒன்றும் போடல என்ன. அப்போ கண்டுபிடிச்சி இந்த பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு 2 மார்க்ஸை கொடுங்க பிள்ளைகள். திரும்ப சொல்கிறேன்னா, எண்கோளத்தை சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ் போடுங்க, பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. 18வது நாளில் அதில் பிரதியிடலுக்கு 1 புள்ளி, 18வது நாளில்ன்றதுக்கு 2 புள்ளி கொடுங்க.
நாலாவது கேள்வி மொத்தம் 1500 ரூபா தேவைன்றதும் ஒரு வேலை இருக்குது தானே, அதுக்கு ஒரு புள்ளி. அந்த பொது உறுப்பில் போட்டு 520 ரூபா 1520 வருமன்றதுக்கு 2 புள்ளி. ஆகவே இது போதுமான தொகை அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத மறக்காமல் பதிவிடுவோம்.